எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே, மலையப்பனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். தினமும் திருப்பதி பெருமாள் யார் முகத்தில் கண் விழிப்பார் தெரியுமா? காஞ்சி மகாபெரிவா ஒரு முறை திருப்பதி சென்று வேங்கடவனை தரிசித்து திரும்பிய போது அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். பக்தர்கள் அவரின் நல்வாக்கை கேட்க காத்திருப்பதை அறிந்த அவரிடம், நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுகிறேன். காலை எழுந்ததும் ஸ்ரீ வெங்கடேசாய நமக என்றும், இரவில் படுக்கும் பொழுதும் ஸ்ரீ வெங்கடேசாய மங்களம் என்றும் சொல்லணும் என்றாராம். ஒரு நாள் தொடங்கும் போது நாம் வெங்கடவனை வாழ்த்தியும் இரவு உறங்கும் முன் அவனை போற்றியும் முடித்தால் அந்த நாள் முழுதும் புண்ணிய பலத்தால் நிறைந்த நாளாக அமையும் என்பது பெரியவாளின் நம்பிக்கை. இரவு உறக்கத்திலிருந்து அதிகாலை இருக்கிறோம். அப்படி எழும்போது மனம் சிந்தனையற்று நிர்மலமாக இருக்கும். அலைகளற்ற குளம் போல் அமைதியாக இருக்கும். மனதில் முதலில் படும் காட்சிதான் ஒரு சலனத்தை ஏற்படும். அதன் அடிப்படையில் தான் அன்றைய சிந்தனை அமையும். அதனால்தான் முதலில் நாம் கண் விழித்ததும் மங்களகரமான பொருள்களை காண வேண்டும். இறைவனின் திருவுருவத்தை பார்த்தபடி கண் விழித்தால் மனம் பக்தியிலும் அமைதியிலும் நிறைத்து அந்நாளின் தொடக்கம் நல்லதாய் அமையும். பெரும்பாலானவர்கள் அவரவர்களின் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை தரிசித்தபடி கண் விழிக்க விரும்புவர். கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக திருமலை மேல் நின்று தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அல்பாலிக்க காத்திருப்பவன் வேங்கடவன். குலதெய்வமாக எந்த தெய்வம் இருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு இஷ்ட தெய்வம் திருப்பதி பெருமாளாக இருக்கும். செல்லுமகளான மகாலட்சுமி தன் மார்பில் தரித்த அந்த பெருமாளை தரிசிக்க செல்வளம் சேரும் என்பது நம்பிக்கை. சரி, நாமெல்லாம் அந்த மலையப்பன் முகத்தில் விழிக்க விரும்புகிறோம். அவன் யார் முகத்தில் தினம் விழிக்கிறான் தெரியுமா? அனைவரும் அதிகாலையிலேயே சுப்பிரபாத சேவை நடைபெறும். இரவு இட்ட திரை விளக்க மங்கள பொருளோடு வேதியர்கள் அவன் சன்னதி முன் நின்று வேத கோஷங்கள் இசைப்பர். கௌசல்யாவின் புத்திரனான ராமனே, ஞாயிறானவன் வந்துவிட்டான், வந்து நித்திய அனுஷ்டாங்களை செய்வாயாக என்று விஸ்வாமித்திரர் சிறுவரான ராமபிரானை எழுப்ப சொன்ன மந்திரத்தை சொல்லி அவனை துயில் எழுப்புவர். திருச்சன்னதியில் தங்கவாயிலில் முன்னே திருமலையின் தலைமை அர்ச்சகர் குழாம் காத்திருப்பர். திருப்பதி பெருமாளுக்கென்றே சுந்தர தெலுங்கில் அற்புத கீர்த்தனைகளை இசைத்த அன்னமாச்சாரியாரின் பூபால கீர்த்தனை ஒலிக்கும். அதற்கடுத்து தேன் ஒழுகும் தமிழில் தொண்டடி ஆழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி இசைக்கப்படும். அதன் பின்னர் மங்கள மலைகள் ஒலிக்க பேரிகையும் ஊதுகளும் சேர்ந்து இசைக்கப்படும். பெருமாளை முன் இருக்கும் மாயத்திரை போன்ற அந்த சன்னதியின் கதவுகள் இருக்கும் நேரம் நெருங்கியதும் தூபதிபங்கள் சூழ பலத்த கோவிந்த நாமத்துடன் திருக்கதவு திறப்பர். அதுவரை அவர் முன் நின்று அனைவருக்கும் ஒதுங்கிக் கொள்வர். திருவாயிலுக்கு நேராக பெருமாளின் திருக்கண்களுக்கு நேராக ஒரு யாதவர் மங்களின் உயர்ந்தமாக கருதப்படும். பசுவையும் கன்றையும் கையில் பிடித்தபடி பெருமாளுக்கு முன்பாக நிற்பார். திருப்பதி வேங்கடவர் மாடு கன்று சகிதம் நிற்கும் அந்த யாதவருக்கே ஒரு புதிய நாளின் முதல் தரிசனத்தை தருவார். காலங்கள் பல மாறியதும் இந்த வழக்கம் இன்றும் தொடர்கிறது. ஆவினங்களின் தலைவனான அந்த கோவிந்தன் இன்றும் ஒரு யாதவருக்கே தனது முதல் தரிசனத்தை அருளி அவர் முகத்தில் விழிக்கிறார். பசுவுக்கும் பெருமாளுக்குமான பந்தம் எப்பேற்பட்டது! 10 அவதாரங்கள் சாதாரணமாக சம்சாரிகளுக்கு பற்றி கொண்டு கரையேற உச்சிதமான கோவிந்தா என்னும் திருநாமம் பெற்ற கிருஷ்ணாவதாரத்தில் அவன் பெயரையே கோபாலன், பசுக்களை ரட்சிப்பவன் அல்லவா அவன். கிருஷ்ணாவதாரம் முடிவுற்றதும் பசுக்கள் பரமனை காணாது தவித்ததாம். பாலும் வெண்ணையும் அளித்த கண்ணனை போஷித்தவை ஆவினங்கள். இதை கலியுகத்திலும் திருமால் அதை மறக்கவில்லை. அதனாலேயே இன்றும் திருப்பதியில் பசுவும் கண்டும் கூடிய மெய்ப்பனான யாதவர் குலத்தில் விழிக்கிறார் எம்பெருமான் சீனிவாசன். 7 மணிக்கு வந்த வேங்கடவன் பசுவோடு தவம் செய்த போதும் அவனுக்கு பால் சுரந்து அன்பு செய்த அந்த பசுவே அகத்தியனிடம் கோவினை வேண்டி சகல லோகத்தையும் காக்கும் நாமமான கோவிந்தா நாமத்தை தனக்கு
உரிமையாக்கி கொண்டதும் அவன் திருவிளையாடலே. பசுவை பசு என்று கொள்வோரும் உண்டு, ஜீவாத்மா என்று கொள்வாரும் உண்டு. நம் ஜீவனே பசு. அப்படியானால் அதை அவன் சன்னதிக்கு இட்டு செல்லும் அந்த யாதவர் யார்? இறைவனிடம் நம்மை இட்டு சென்று அவனை அறிமுகம் செய்து வைக்க வல்லவர் குருநாதர். அன்றிவேறு யார்? குரு யாதவர் கூட வரும் கன்று. அது நம் சத்குணங்கள் இல்லாதவன் குருவனை கண்டறிய முடியாது. சத்குணங்களோடு நம்மை வழிநடத்த பகவானிடத்தில் கொண்டு சேர்க்கிறார் குரு. பெருமாள் யார் முகத்தில் வழிக்க ஆசைப்படுகிறார் தெரியுமா? சத்குணங்களோடு குருவின் வழிகாட்டலில் தன் சன்னதியில் வந்து நிற்கும் ஒரு ஜீவாத்மாவின் முகத்தில் தான் பரந்தாமன் கண்வைக்க ஆசைப்படுகிறான். நாம் அந்த ஜீவாத்மாவாக மாறி பெருமாளின் தரிசனத்தை பெறுவோம். கோவிந்தநாமஹரி, ராதே கிருஷ்ணஹரி. அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வம் பரம்பொருளான ஸ்ரீப்பதியான ஸ்ரீனிவாசன். இவன் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வம் காலக்கணக்கு. தொண்டடி பொழியாழ்வார் திருமாலை பாசுரத்தில் வேதம் வகுத்த நியதிப்படி மனிதனுக்கு 100 வயது என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் பாதி காலத்தை மனிதன் தூங்கியே கழிக்கிறான். இரவில் தூங்கும் மனிதர்களுக்கு மட்டுமே இதுவும் பொருந்தும். பகலில் தூங்குவவர்களை பற்றி நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மீது 50 ஆண்டுகளில் பிறந்த ஓரிரு ஆண்டுகள் குழந்தை நிலையில் ஏதும் அறியா பேதையாக வாழ்நாள் கழிகிறது. பின் சில காலம் பாலகனாக மனிதன் விளையாட்டில் ஈடுபடுகிறான். இளமை முறுக்குடன் கட்டிடம் காளையாக உலகை ரசிக்க பார்க்கிறான். 30 வயதாகும் போது அவன் கவனம் வேலை, கல்யாணம், குழந்தை என குடும்ப பொறுப்பாக மாறுகிறது. இதெல்லாம் முடிந்த பிறகு கடவுளை பற்றி தெரிந்து கொள்வோம் என்று காலத்தை கடத்துகிறான். இறுதியில் 60 வயதாகும் போது கோயில் வழிபாடு, கதாகாலட்சேபம் என வரும்போது கடவுளை அறிய வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. ஆனால் கண் பார்வை குறைபாடு, கைகால் வலி, சர்க்கரை நோய் என வியாதியின் தாக்கம் உடலில் தொடங்குகிறது. ஆரோக்கியம் இருந்த காலத்தில் ஆண்டவனை தேட மனம் ஒத்துழைக்கவில்லை. மனம் கடவுளுடன் ஈடுபடும் போது ஆரோக்கியம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. இதையே திருமாலை பாசுரத்தில் ஆழ்வார் அழகாக எடுத்து சொல்லியுள்ளார். விஷ்ணு புராணத்திற்கு உரை எழுதுபவர் எங்களாழ்வான் என்பவர் ஸ்ரீரங்கத்திற்கு அருகிலுள்ள திருவள்ளரையில் அவதரித்தவர். இவரால் எழுதப்பட்ட விஷ்ணு சித்தீயம் என்னும் உரையை விஷ்ணு புராணத்தினுள் நுட்பமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்கிறது. எங்களாழ்வான் வீட்டுக்கு ஒரு முறை காஞ்சிபுரத்திலிருந்து நடாதூர் அம்மான் என்ற பக்தர் வந்தார். கதவு தாழிட்டு இருந்ததால் கதவை தட்டி அழைத்தார். யார் வந்தது என்று கேட்டார் எங்களாழ்வான். காஞ்சிபுரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று நடாதூர் அம்மாள். நான் செத்த பிறகு வாரும் என் வீட்டுக்குள் இருந்து பதில் வந்தது. ஒன்றும் புரியாமல் நடாதூர் அம்மாள் காஞ்சிபுரத்தில் திரும்பிவிட்டார். அங்கிருந்து பெரியவரிடம் விளக்கம் கேட்டார். நான் நிமிர்ந்து அகங்காரத்தை குறிக்கும் செருக்கு சிறிதும் இல்லாமல் பணிவுடன் இருப்பவனை கடவுளை பற்றி அறியும் தகுதி உடையவன் என்பதை எங்களாழ்வான் குறிப்பாக சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்தவர் நடாதூர் அம்மாள். மீண்டும் காஞ்சிபுரத்திலிருந்து திருவள்ளரை புறப்பட்டார். அங்கு இந்த முறை அடியேன் வந்திருக்கேன் என்று சொல்ல எங்களாழ்வான் கதவை திறந்து வரவேற்றார். அவரிடம் ராமானுஜரால் எழுதப்பட்ட மகாபாஷ்யத்திற்கு விளக்கம் கேட்டு மகிழ்ந்தார் நடாதூர் அம்மாள். நான் என்பதும் அடியேன் என்பதும் ஒரு நபரையே குறித்தாலும் இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நான் என்பது அகங்காரத்தை வெளிப்பாடு, பணிவின் அடையாளம் அடியேன் என்பது. அகங்காரத்தை அடியோடு போக்கவே அடியவர்களை காணும்போது விழுந்து செவிக்க வேண்டும் என சம்பிரதாயத்தை பெரியவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தலைக்கணம் மற்றவனாக மனிதன் வாழ வேண்டும் என்பதை சாஷ்டாங்கமாக செய்வதன் நோக்கம். பூலோகத்திற்கும் சத்தியலோகத்திற்கும் காலக்கணக்கே வேறு. இதை விளக்குவதற்கு ஒரு கதையை பார்ப்போம். அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் தன் பெண் ஜாதகத்தோடு அவளுக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு பிரம்மாவிடமே திருமண பொருத்தம் பார்க்க சத்தியலோகத்திற்கு புறப்பட்டார். அங்கே எங்கு பார்த்தாலும் ஒரே ஆட்டம் பாட்டம் தான். அதை கண்ட ராஜா கொஞ்ச நேரம் நாட்டியம் பார்த்துவிட்டு போகலாம் என்று ரசிக்க ஆரம்பித்தார். பின்னர் பிரம்மாவின் இருப்பிடத்திற்கு போனார். அவரிடம் ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னார். பிரம்மாவோ
நீ நாட்டியம் பார்த்தே நேரத்திற்கும் பூலோகத்திற்கு மாப்பிள்ளைக்கு பேரனுக்கும் பேரன் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார். அதை அறிந்து பூலோகத்திற்கு மேல் உலகத்திற்கும் காலக்கணக்கு முற்றிலும் மாறுபாடாக இருக்கிறது. தேவலோகத்தில் ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு ஆண்டு. தை முதல் ஆணி வரை உள்ள 6 மாதம் உத்தராயணம் என்றும் பகல் பொழுதாக அவர்களுக்கு இருக்கும். ஆடி மாதம் முதல் மார்கழி வரையுள்ள 6 மாதம் தட்சிணாயனம் எனும் இரவு பொழுதாக இப்படியே காலக்கணக்கில் 4 யுகங்கள். இதில் 4,32,000 ஆண்டுகள் கொண்டது 4வதான கலியுகம். அதிலும் உத்தேசமாக 5000 ஆண்டுகள் தான் தற்போது வரை கழிந்திருக்கிறது. இன்னும் 4,27,000 ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது. தர்மத்திற்கும் தலைகுனி எப்போது உண்டாகிறதோ அப்போதுதான் கண்ணன் பூலோகத்தில் மீண்டும் அவதரிக்கப் போவதாக கீதையில் கூறியிருக்கிறார். அதற்குள் நம் ஜென்மத்தை கடத்தியை கண்ணனின் திருவடிகளை பற்றி கொண்டு உய்யும் வழியை தேடிக்கொள்வதுதான் விஷ்ணு புராணம் கேட்டதன் பலன். சித்தியை தொடங்கும் முன் பிரம்மா பரம்பொருளா நாராயணத்தை தியானம் செய்ய ஆரம்பித்தார். நாராயணனுக்குரிய மந்திரமாக இருப்பது ஓம் நமோ நாராயணா நாராயணா என்பதற்கு தண்ணீரை இருப்பிடமாக கொண்டவன் என்பது பொருள். நாராயணனே இந்த உலகம் அத்தனைக்கும் இருப்பிடமாக இருக்கிறான் என்றும் பொருள். இதற்குண்டு அயன என்பதற்கு இருப்பிடம் என்று பொருள். இதற்கு 2 சுழி ந என்னும் எழுத்து நார என்ற பதத்தோடு சேரும்போது 3 சுழி நாவாக மாறி விடும் என்று சமஸ்கிருத இலக்கண சூத்திரம் கூறுகிறது. இப்படி 3 சுழி கொண்ட நாராயண என்று எழுதினால் அந்த பரம்பொருளா நாராயணன் மட்டுமே குறிக்கும். இது வேறு பாஷைகளில் இல்லாத ஒரு தனிச்சிறப்பான விஷயம். தமிழ் எவ்வளவு சிறந்த மொழியோ அதே அளவுக்கு சமஸ்கிருதத்தும் உயர்ந்த மொழி. 2 கண்களாக நம் பெரியவர்கள் போற்றி வந்திருக்கிறார்கள். உபய வேதாந்தம் என்பதையே ஊவே என்று வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சேர்த்துக்கொள்வர். அது சமஸ்கிருதத்தில் உள்ள 4 வேதம், திராவிட வேதமான 4000 திவ்ய பிரபந்தம் 2லும் கைகோர்த்து தேர்ந்தவர் என்பதே பொருள். இதை உணர்ந்து கொண்டு காலம் எப்படி இருக்கிறது, இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இது உணர்ந்தவர்களாக நாமும் வாழ வேண்டும், நம்மை சார்ந்தவர்களும் வாழ வேண்டும், அனைவரும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.